நீலமாலை என்ற தாதி சீதையிடம் வந்து இராமர் வில்லை வளைத்த செய்தியை அறிவித்தாள். அந்த வார்த்தைகளை கேட்டு சீதாதேவி பேரானந்தத்தில் மலர்ந்தாள். நேற்று நான் கண்ட வீரன்தான் வில் வளைத்திருக்க வேண்டும். வேறு ஒருவன் வளைத்திருந்தால் நான் உயிரோடு இருப்பதே இல்லை என்று அவள் மனம் உரைத்தது. சுபையில் கூடியிருந்த பெண்கள் ஒருவர் கூறினாள், சீதையை பார்க்க இராமருக்கு 1000 கண்கள் வேண்டும். இன்னொருத்தி சிரித்துக் கூறினாள், இராமரை பார்க்க சீதைக்கு 1000 கண்கள் வேண்டும். மகாராஜா ஜனகர் முனிவரின் ஆலோசனைப்படி அயோத்திக்கு திருமண ஓலை அனுப்பினார். அந்த ஓலை தசரதரிடம் வந்து சேர்ந்தது. பின்னர் அனைவரையும் மிதிலைக்கு புறப்படுமாறு கட்டளையிட்டார். அந்த நேரத்தில் தங்கச் சக்கரங்கள் கொண்ட பேரரசின் தேர்கள் உருண்டு செல்லும் பொழுது இருண்ட கற்களும் பொன்னாக மாறின. பேரரசின் மகிமையோடு அவர்கள் மிதிலையை அடைந்தனர். மகாராஜா ஜனகர் தசரதரையும் மகன்களையும் அன்போடு வரவேற்றார். இராமர் தந்தையை வணங்கினார். திருமண நாளன்று மணமக்களை அலங்கரித்து மண்டபத்தில் அமர்த்தினார்கள். சதானந்தர் புரோகிதராக வேத மந்திரங்களை சொன்னார். அந்த வேளையில் சீதை வளையலை சீர் செய்து கொண்டபடி கடைக்கண்ணால் இராமனை நோக்கி கண்டு களித்தாள். கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.